all, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு travel vlog தான். So நாங்க ரீசன்ட்டா நாங்க போயிட்டு வந்த அந்த place பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். So அது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்னேஹதீர்த்தம் பீச். So ஃபர்தரா போறதுக்கு முன்னாடி வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டு நாங்கள் பாலக்காடு என்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி மெயின் ஹைவேஸ்லேயே இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. நான் இதை பற்றி ஷார்ட்ஸ் கூட நான் வந்து போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு லஸ்கை ட்ரைவ், ஐ திங்க் லஸ்கை ட்ரைவ்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குரூப் தான், பட் என்னென்னா ரெண்டு செப்பரேட்டான பிளேசஸ் இருக்கும். ஒன்று வந்து வெஜிடேரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபார் நான்வெஜ் தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும். ஸோ க்ரீன் அப்படிங்கிறது இந்த வெஜ் ரெஸ்டாரண்ட்டோட பேர். ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லலாம். ஸோ நல்லா ஆம்பியன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக டீசெண்டாக இருந்தது, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருந்தது. நம்ம டேபிள்ஸ் எல்லாமே வந்து இது பார்த்திங்கன்னா நான் வந்து நார்மல் சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் தான் எல்லாமே ஆர்டர் பண்ணோம். லைக் தோசை, பொங்கல், வடை அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம். அதில் போர்ஷன் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஒரு இதே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். ஸோ நாம் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கும், பட் அங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஜீரா வாட்டர் தான் வந்து அங்கே வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஷார்ட்ஸில் வந்து கிளியராக நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைக் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னாவே எனக்கு தெரிஞ்சு ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கோயம்புத்தூர் பாலக்காடு ஹைவேஸில் முன்னாடியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. டனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சூருக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி ஹைவேஸ்லேயே வந்து இந்த டனல் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ இது வந்து ரீசெண்டாக ஐ திங்க் 1-2 இயர்ஸ் முன்னாடி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது பார்க்கும்போது வந்து எனக்கு இந்த டயானாவோட அந்த இன்சிடெண்ட் தான் வந்து ஞாபகம் வரும். ஸோ அதோ ஒரு டனல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஞாபகம் வரும் எனக்கு. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, ஆனால் ஜாலியாக இருந்தது. ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 2 மினிட்ஸ் ட்ரைவுக்கு வந்து நம்ம இந்த டனலில் போகிற மாதிரி இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அங்கே ஒரு ரைட் டைவர்ட் ஆகிட்டோம் மேப்ஸோட இது பண்ணி. ஸோ அதனால் நாங்கள் மெயின் ஹைவேஸை விட்டுட்டு ஸ்டேட் ஹைவேஸ்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. அதனால் ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் கொஞ்சம் அனாயிங்காக இருந்தது, கொஞ்சம் லேட்டும் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இந்த மாதிரியான க்ரீனான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்ஸ் டு கூகுள் மேப்ஸ். அந்த கோவமாகவும் இருக்குது. ஸோ எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஏதோ சம் மிஸ்டேக்கில் நாங்கள் போயிட்டோம். இப்போ வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வந்துவிட்டோம். இது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து ஃபோன்லேயே வந்து புக் பண்ணி வச்சுட்டோம். கூகுளில் தான் எடுத்துகிட்டு புக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ ஸ்னேஹதீர்த்தம்ங்கிறதே வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட் மூலிமா தெரியும். ஸோ 2-3 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் இந்த பிளேஸை வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். பட் ஸ்டில் நல்லா இருந்தது. உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்டேகேஷன், நல்லா கொஞ்சம் இது என்ஜாய் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற பீச்சஸ் மட்டும் போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே வந்து ஆப்டாக இருக்கும். ஸோ நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் பண்ணோம். 1 டே ட்ரிப் தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ லைக் 2 days 1 night ட்ரிப் தான் நான் வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு 3 to 4 hours ட்ரைவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குரூவாக இருக்கும், கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. என்னென்னா சில விஷயங்கள் நல்லா இருந்தது, சில விஷயங்கள் சரியில்லை. ஸோ நான் உங்களுக்கு ஒரு ரூம் டூர் காட்டிட்டு நான் உங்களுக்கு அது என்னென்னு சொல்கிறேன். ரூம் வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ பேருன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அது அந்த மாதிரி உங்களுக்கு ரூம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹைனிங் போர்ட், அப்புறம்
நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தது. ஸோ இது வந்து ரெஸ்ட் ரூம் வந்து நல்லாவே இருந்தது, பாத்ரூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஸோ க்ளீன்லினஸ் வைஸ் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டல்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் லைக் ஹேர் ட்ரையர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் டாய்லெட்ரிஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ ஹேர் ட்ரையருமே இதில் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டான ஒரு நல்ல ஒரு ரூம்னு தான் சொல்லலாம். அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னா இதில் மைனஸ்ன்னு நம்ம இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் வெளியே தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். ரெஸ்டாரண்ட் இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சது யூஸ்லெஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஃபுட் வைஸில் வந்துட்டு நீங்கள் இந்த ஹோட்டல் வந்து சரியாக இல்லை, ஸோ அதை நான் சொல்லணும். அண்ட் இந்த மாதிரி காஃபி டேபிள் வச்சுருக்காங்க, கெட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. பட் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃபுட்டு வைஸில் தான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் நாங்கள் போனது வந்து ஒரு வீக் டே மண்டே போயிருந்தோம் நாங்கள். ஸோ பொங்கல் முடிஞ்சு இந்த பொங்கல் ஹாலிடேஸில் அந்த மண்டே போயிருந்தோம், ஐ திங்க் 16th நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி போயிருந்தோம். மேபி அதனால் கூட்டம் இல்லையா என்னன்னு தெரியல, பட் அவ்வளோவா வந்து கூட்டமே இருக்கல. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ் ஒரு காட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 பேருமே ஓரளவுக்கு 3 பேர் நல்லா வித் ஒரு கிட் நல்லாவே அகாமடேட் ஆகும். பட் எனக்கு நாங்கள் 4 பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பெட் எடுக்கலை. ஸோ அப்படியே வந்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலர் சேர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வயசில் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 4,000 இல்லை 3,000 சம்திங் டு 4,000 ருபீஸ் இந்த ரூம் சார்ஜ் பண்ணாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு ஸோ நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா சாவக்காடு பீச். இது வந்து நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் இருந்து ஐ திங்க் ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வந்து இந்த பீச் வரும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரஷ் இருக்காது. நீங்கள் சென்னை அந்த மாதிரி சிட்டிஸ்குள்ளே போகும்போது ரொம்பவே ரஷ்ஷாக டிராஃபிக்காக இருக்கும். பட் இது வந்து அவ்வளோவா டிராஃபிக் கிடையாது. நான் சொன்ன மாதிரி மேபி வீக்கெண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். பட் வீக் டேஸ்லலாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா வந்து கூட்டமே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. இது மாதிரி கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருக்குது. அண்ட் குட்டி குட்டி டென்ட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அங்கே வந்து போயிட்டு யூ கேன் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ பீச்சுமே வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இது மாதிரி வந்து போயிட்டு நாங்கள் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பீச்சில் வந்து டைம்டு. ஸோ அது போக கொஞ்சம் பிக்சர்ஸும் வந்து நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ சொன்ன மாதிரி இங்கே வந்து சில ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். நான் அதை வந்து ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இங்கே ஸ்பீட் போட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பர் ஹெட் வந்து உங்களுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மேபி சீசனில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்பீட் போட் வந்து நாங்கள் குழந்தைங்க இருந்ததுனால வந்து அவங்க கொஞ்சம் ஸ்கேர்டாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போகலை. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணலான்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பீட் போட் வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து நமக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கடலுக்குள்ளே இல்லை, பட் லைக் ஹாரிசாண்டலி அந்த பேத்தில் வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தனியாக புஷ் பண்ணிட்டு வருது. ஒரு மேற்கு தண்ணி போச்சுன்னு சொல்லி கீழே ஸ்பீட் போட் போக ஸோ அந்த மணலில் வந்து ஜஸ்ட் ஹேவ் த ஸ்கூட்டர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல, பட் அந்த ஸ்கூட்டரில் வந்து ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நானும் ஒமிஷா அண்ட் வினோ வந்து நாங்கள் ஒரு ரைடில் போனோம். அண்ட் இன்னொன்று ரைடில் வந்துட்டு வியாஸ் வந்தான். ஸோ இது வந்து பர் ஹெட் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் சீசன் டைமில் எப்படி இருக்கும்னு தெரில, பட் இப்போ வந்து 100 ருபீஸ் தான் எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ பின்னாடியே வந்து வியாஸும் வந்துட்டுருக்கான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து லைக் இன்னொருத்தர் வந்து கூட உட்காந்துருந்தார். ஸோ ஹி வாஸ் ரைடிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேமிலியோடையோ இல்லை தனியாகவும் நம்ம வந்து இந்த ரைடு வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட் 100 ருபீஸ், அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளே இல்லை. நாங்கள் போன அன்றைக்கி ஒரு 2-3 கடைகள் தான் இருந்தது. லைக் ஷாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநீ ஷாப் இருந்தது. அங்கே தான் வந்து கொஞ்சம் நேரம் இளநீ வாங்கி குடித்தோம். ரொம்ப ஹீட்டாக இருந்தது. ஸோ ஆல்தோ இட் இஸ்
ஜனவரி, பட் ஸ்டில் ரொம்பவே ஹீட்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு இந்த ஈட்மோர் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே வந்து இருக்குது, ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் மை பிளேஸ். அதை முடிச்சுட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 11:30 போல் செக்இன் பண்ணோம். ஸோ போயிட்டு வந்துட்டு ஒரு 3 o'clock போல் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டோம். அதை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நைட் வந்து ஒரு ஐ திங்க் 9 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டீக்கர் கிரில்னு அந்த ரோட்லேயே வந்து நாங்கள் தங்கியிருந்த அதே ஹோட்டலோட ரோட்லேயே வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 கிலோமீட்டரில் வந்து இந்த ஸ்டீக்கர் கிரில்லுங்கிற இங்கே ஒரு கெஃபே இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஐ என்ஜாய்ட் தி மீல் தரோலி. ஸோ இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அரபிக் அண்ட் லைக் அரேபிக் டிஷ்ஷஸ் கிடைக்கும், அரேபியன் டிஷ்ஷஸ் கிடைக்கும், அண்ட் உங்களுக்கு இட்டாலியன் டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நாங்களும் அதை ஆர்டர் பண்ணோம். லைக் நார்மல் ஃபுட்ஸ் இருக்காது, பீஸா, பாஸ்தாஸ், அப்புறம் கிரில் சிக்கன், அல்ஃபாம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அரபிக் அண்ட் இட்டாலியன் டிஷ்ஷஸ் வந்து இங்கே ரொம்பவே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஆம்பியன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு கெஃபே ஸ்டைல், பட் நீங்கள் பக்காவாக ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல் இல்லை ஒரு நார்த் இந்தியன் இதை பார்க்கணுன்னா இங்கே வந்து திஸ் இஸ் நாட் யுவர் டைப். பட் ரேட் வைஸும் ஓகே, லைக் 1300 சம்திங் வந்தது எங்கள் 4 பேருக்கும் சேர்த்தி. ஸோ ஆஃப்டர்நூன் கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணோம். ஸோ மீன்வைல் இந்த மாதிரி ஒரு லைக் தே ஹேவ் லைக் பசில்ஸ் மாதிரி கொடுத்து லைக் எங்களை நம்ம எங்கேஜ் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி இது வந்து சிக்கன் பாப்பர்ஸ் அண்ட் இது வந்து கிரில் சிக்கன். இதில் அல்டிமேட்டாக இருந்தது. இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் ஒயிட் பாஸ்தா இதுவும் ரொம்பவே சூப்பராக இருந்தது, க்ரீமியாக அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து ரெட் பாஸ்தா, இது கொஞ்சம் டேங்கியாக கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் இதாகவே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் இது அல்ஃபஹாம், லைக் ரைஸ் கூட வந்து நமக்கு சிக்கன் அண்ட் லைக் பாஸ்தாஸ் மாதிரி சர்வ் பண்ணாங்க வித் மின்ட் கூலரோட நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் மொஹிட்டோவோட. அண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் லைக் வினோ வந்து கொஞ்சம் விசாரிச்சுட்டு இருந்தார். ஸோ அந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பூனை அங்கே வந்தது. ஸோ இது மாதிரி தான் எங்களோட ஃபஸ்ட் டே வந்து டே 1 வந்து போச்சு. ஸோ டே 2 வந்து பின்னாடியே வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே அடிக்கடி நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் அண்ட் ஸ்டோரிஸும் போட்டுட்ருப்பேன். ஸோ உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.